வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாடு போர்ச்சுகல் நாடு. இந்த போர்ச்சுகல் நாடு ஐரோப்பா கண்டத்துல தென்மேற்கு ஐரோப்பால அட்லாண்டிக் கடற்கரை ஓரமா அமைஞ்சிருக்கு. அருமையான கிளைமேட்டு, குறைவான விலைவாசி கொண்டது. அதாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்க ரொம்ப கம்மி. அழகான சுற்றுலா தலங்களை கொண்ட நாடு. வடக்குல பசுமையான மலைகள், திராட்சை தோட்டங்கள் இருக்கு. தெற்குல கவர்ச்சியான அழகான கடற்கரையை அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டுல முதல்ல 5 நகரங்கள்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிஸ்பன், 2வது அல்கார், 3வது ஆபிடாஸ், 4வது சின்ட்ரா, 5வது மிடைரா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சிட்டி லிஸ்பன். இந்த லிஸ்பன் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு பக்கத்துல டாகஸ் ஆற்றங்கரை ஓரமா அமைஞ்சிருக்கு. இது போர்ச்சுகலோட மிகப்பெரிய சிட்டி, முக்கியமான சிட்டி. அது மட்டும் இல்லாம இதுதான் போர்ச்சுகலோட தலைநகராகும். விண்டேஜ் ஸ்பெஷல் டிராம் வண்டியை இங்க எங்க பார்த்தாலும் நம்ம பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து முக்கியமான பகுதி காமர்ஸ் ஸ்கொயர், சிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் இங்க வருவாங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்து முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் எதுன்னா சாண்டா ஜெஸ்டா லிஃப்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஆல்ஃபமா வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஓல்டு சிட்டி, நியூ சிட்டி நம்ம பார்க்க முடியும். பாடங்கிற பாரம்பரியமான இசை இங்கே வாசிக்கப்படும். அடுத்து முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு செயின்ட் ஜெரானிமோஸ் மோனஸ்ட்ரி அண்ட் செயின்ட் ஜெரானிமோஸ் கத்தீட்ரல். இந்த கத்தீட்ரல்ல தான் வாஸ்கோடா கமாவோட பரியல் கிரவுண்ட் இருக்கு. அடுத்து முக்கியமான பகுதி பெல்லம் டவர். இந்த பெல்லம் டவர்ல இருந்து தான் பல ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் கண்டுபிடிப்பு பயணத்தை இங்கிருந்து தான் தொடங்கினாங்க. குறிப்பா 1497 வாஸ்கோடா கமா இந்த இடத்துல இருந்து தான் இந்தியாவுக்கு புறப்பட்டார். அடுத்து ஆக்வாட்டிக் பார்க்கும் இந்த லிஸ்பன்ல அமைஞ்சிருக்கு. அந்த ஆக்வாட்டிக் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற சிட்டி மிடைரா. இந்த மிடைரா சிட்டி அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்க மிகப்பெரிய தீவு கூட்டாகும். இந்த தீவு கூட்டத்துக்கு நிக்நேம் இருக்கு. அது என்னன்னா மிதக்கும் தோட்டம்னு பேரு. அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இந்த மிடைரா தீவு கூட்டம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல போர்ச்சுகல் நாட்டுக்கும் வட ஆப்பிரிக்காவுக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. இந்த தீவு கூட்டம் வளமான சோலைகள், மலர் தோட்டங்கள் ஆகியவைகளை கொண்டிருக்கு. இங்க ஒயின் ரொம்ப ஃபேமஸ். ஒயின், பீர் போன்ற பானங்கள் தயாரிக்கப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா பாரம்பரியமான அழகான கட்டிடக்கலைகளை கொண்ட வீடுகளை பார்க்க முடியும். ஒரே மாதிரியான வண்ணங்கள் பூசப்பட்டு ரொம்ப அருமையா காட்சி அளிக்கும். மிடைராவின் தலைநகர் அஞ்சல். இங்க அழகான கட்டிடக்கலை கொண்ட வீடுகளை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் இங்க சுற்றி பார்க்க ரோப் கார்கள் வசதிகள் கொண்ட அமைப்பும் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. ரோப் கார்கள் இங்க நிறைய பார்க்க முடியும். வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயங்கள், கண்கவர் வீடுகள், அப்புறம் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் ஆகியவை மிடைரா தீவுகள்ல நம்ம பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா பிரமிக்க வைக்கிற கட்டிடக்கலைகள் அமைப்பு கொண்ட கோட்டைகளையும் நம்ம இங்க பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற சிட்டி சின்ட்ரா. இந்த சின்ட்ரா தலைநகர் லிஸ்பனுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு முக்கியமான சுற்றுலா ஸ்பாட் ஆகும். இந்த சின்ட்ரா தலைநகர் லிஸ்பன்ல இருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த லிஸ்பன்ல இருந்து சின்ட்ராக போகக்கூடிய டிராவல் டைம் வெறும் 40 நிமிடம் ஆகும். வெறும் 40 நிமிடத்திலேயே நம்ம லிஸ்பன்ல இருந்து சின்ட்ராக போய் சேர முடியும். சின்ட்ரா மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்க ரெசார்ட் டவுன் ஆகும். இங்க பசுமையான மலைகள், அழகான அரண்மனை மற்றும் கோட்டைகளை நம்ம பார்க்க முடியும்.
ரொம்ப கலர்ஃபுல்லான அழகான வீடுகள், அரண்மனைகள், கோட்டைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த கோட்டைகள் எல்லாம் 1800ல கட்டப்பட்டது. இந்த அரண்மனைகள், கோட்டைகள் போர்ச்சுகீசிய அரச குடும்பங்கள் வந்து கோடை காலத்துல தங்கறதுக்கான ஓய்வு விடுதியா அந்த காலத்துல செயல்பட்டிருக்கு. குறிப்பா பெனா பேலஸ் நகரத்தோட உயரமான மலைக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாவும் அழகாகவும் கட்டிடக்கலை சிறப்பு வாய்ந்த அமைப்போடையும் காட்சி அளிக்கும். பார்க்கறதுக்கு மிக பிரமிப்பா இருக்கும். அடுத்தது வந்து மான்சரேட் பேலஸ். இதுவும் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதியாகும். இந்த கோட்டை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிரமிப்பான கட்டிடக்கலை அமைப்போட அமைஞ்சிருக்கும். இது பார்க்க வேண்டிய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இந்த சின்ட்ரா பகுதியில் முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க இருக்க சிட்டி ஆபிடாஸ். இந்த ஆபிடாஸ் சிட்டி போர்ச்சுகல்ல இடைக்காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு சிட்டி ஆகும். இந்த சிட்டி சென்ட்ரோ பகுதியில் இருக்கக்கூடிய மலை மேல அமைக்கப்பட்டிருக்கு. தலைநகர் லிஸ்பான்ல இருந்து இந்த ஆபிடாஸ் சிட்டி 110 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த லிஸ்பான்ல இருந்து ஆபிடாஸ்க்கு குறைஞ்சது 1.5 மணி நேரத்துல நம்ம போய் சேர்ந்துட முடியும். அந்த அளவு தூரம் உள்ள சிட்டி இது. இந்த நகரமானது சென்ட்ரோ பகுதியில் இருக்கக்கூடிய மலையின் மேல அமைஞ்சிருக்கு. மலை உச்சியில கோட்டை சுவர்களால் சூழப்பட்டு அழகா காட்சியளிக்கும். இங்க முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு செயின்ட் மேரி சர்ச்சு, புத்தா ஈடன் ஆகியவெல்லாம் முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அடுத்து இங்க வந்து வீடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் வாஷ் செய்யப்பட்டு ஒரே மாதிரியான ஒயிட் வாஷ் செய்யப்பட்டு ரொம்ப அழகா காட்சியளிக்கும். இங்க இருக்க கோட்டை சுவர் வந்து அந்த மொத்த நகரத்தையுமே சுற்றி அமைஞ்சிருக்கும். இந்த கோட்டை சுவர் மேல நம்ம நடந்து போற மாதிரி அழகான அமைப்போட ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கும். இந்த கோட்டை சுவரை சுற்றி கட்டப்பட்டுள்ள வீடுகள் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம போர்ச்சுகீசிய பாரம்பரிய கட்டிடக்கலை அமைப்போட கட்டப்பட்டிருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் வைக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த அளவுக்கு அழகாகவும் ஒரே மாதிரியாகும். மேலும் இந்த நகரத்தோட முக்கியமான சிறப்பு என்னன்னா போர்ச்சுகீசிய திருவிழாக்கள் இங்க இருக்க கோட்டை சுவர் மேல நடைபெறும். அதுல நிறைய மக்கள் வந்து கலந்துப்பாங்க. இது ரொம்ப பிரபலியமானது. இங்க நடக்கிற திருவிழாக்கள் ரொம்ப பிரபலியம். அடுத்து நம்ம பார்க்க இருக்க சிட்டி ஆல்கர்வ். இது போர்ச்சுகல் நாட்டோட தெற்கு பகுதியில கடற்கரை ஓரமா அமைஞ்சிருக்கு. தலைநகர் லிஸ்பனுக்கும் இந்த நகரத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா குறைஞ்சது 260 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். இந்த 260 கிலோமீட்டர் தொலைவு வந்து 3 மணி நேரம் ஆகும் டிராவல் டைம் கடற்கரைக்கு. அழகான கடற்கரை கொண்ட இந்த நகரத்துல வந்து கடலுக்குள்ளார வந்து பிரம்மாண்டமான பாறைகளை நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த பிரம்மாண்டமான பாறைகள்ல வந்து கடல் நீர் வந்து உள்ள பூந்து வெளியே வரும். அந்த பகுதியை பார்க்கறதுக்காகவே மக்கள் இங்க முக்கியமா வருவாங்க. இங்க வந்து இந்த பகுதி தான் முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. எல்லா மக்களும் இந்த நகரத்துக்கு வந்தா இந்த கடலுக்குள்ள இருக்க மிகப்பெரிய பாறைகள் இந்த பகுதியை பார்க்கறதுக்கு தான் எல்லாருமே வருவாங்க. இங்க இருக்க கடற்கரைக்கு சம்மர் சீசன்ல நிறைய மக்கள் வருவாங்க. இங்க நிறைய ரிசார்ட் இருக்கு. இங்க ரொம்ப ஃபேமஸே வந்து சீ ஃபுட்டு. இங்க ரொம்ப விலை கம்மியா சீ ஃபுட் கிடைக்கும். அந்த சீ ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால இந்த ஏரியா வந்து சீ ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்க இருக்க வீடுகள்லாம் வந்து ரொம்ப அழகான கட்டிடக்கலையோட ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். மேக்சிமம் வந்து ஒரே மாதிரி ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி ரொம்ப அழகா பார்க்குற மாதிரி இருக்கும். இங்க வந்து கடல் தான் ரொம்ப ஃபேமஸ். இங்க கடல் நடுவுல நிறைய பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். அது முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் போர்ச்சுகலை பற்றிய மற்ற நகரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகலை பற்றிய முழு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.